ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் அவர்கள் ஒரு வானொலிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நிருபர் கேட்டாராம், உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய நல்ல பெயர் யாரோ ஒருத்தருக்கு போய் சேரும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டாராம். அதுக்கு நாகேஷ் அவர்கள் பதில் கொடுத்தாராம், அதற்காகலாம் நான் கவலைப்பட மாட்டேன் சார். எப்படி ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது சவுக்கு மரத்தை முக்கியமா வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகள் இட்டு அதன் மேல பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கல் மாறி பல வர்ண ஜாலங்கள்லாம் வீடுடைய மொத்த வேலைகளும் முடித்து கீழே இறங்கும் பொழுது ஒவ்வொரு சவுக்கு மரங்களாக கலட்டி கிரகப்பிரவேசத்தன்று எந்த ஒரு சவுக்கு மரம் முக்கிய காரணமாக இருந்ததோ அந்த சவுக்கு மரத்தை வீட்டுக்கு பின்னாலதான் வைப்பாங்க. ஆனா எங்கிருந்தோ வந்த வாழை மரத்தை வீட்டுக்கு முன்னால வச்சு அனைவரையும் வரவேற்று கிரகப்பிரவேசம் கொண்டாடுவாங்க. ஆனா எல்லா பெருமையும் அந்த வாழை மரத்துக்கு போயிடும். ஆனா அந்த வாழை மரத்தினுடைய வாழ்நாள்ன்றது 3 நாட்கள் தான். ஆனா அதற்காக சவுக்கு மரம் கண்ணீர் விடுவதில்லை. எங்கேயோ மூலையில இருக்கிற சவுக்கு மரம் எப்போதும் போல அடுத்த கட்டிடம் எழும்புவதற்கு ஏணியாக சிரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். நான் வாழை மரம் அல்ல, சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாராம். நன்றி.